ஆமோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து ஊர்ல டெய்லி ஊர்ல அன்னதானம் பண்றாங்களாம். இவ்வளோ வயசானவங்களுக்கு ஆசிரமத்தை கட்டி அவங்கள கூட அந்த ஊர்ல ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களாமா. அவங்க அப்படி பண்றாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா கோவிந்து? நம்மளுக்கே ஒரு வேளை சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கு. அதுலயும் 3 வேளையும் மொத்த ஊருக்கும் சாப்பாடு போடுறதுன்னு சாதாரணமான விஷயமா? அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா ராமு, அதனாலதான் நம்ம இன்னைக்கு பக்கத்து ஊருக்கு போய் அங்க என்ன நடக்குது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். அப்பதான் நம்மளுக்கும் உண்மை என்னன்னு புரியும்ல. சரி வா கிளம்பலாம். ஆமா ஆமா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். நம்ம என்ன இந்த ஊர்ல வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லல, வெட்டு பசங்களா காத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு, வா போலாம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்ச நேரத்திலேயே நடந்தே பக்கத்து ஊருக்கு வந்தாங்க. அப்போ வழியில அவங்க ரங்கையாவை பார்த்தாங்க. யாருப்பா நீங்க? இந்த ஊருக்கு புதுசா வந்த மாதிரி இருக்கு. ஆ, ஆமா ஆமா, நாங்க பக்கத்து ஊருக்காருங்க ஒரு சின்ன வேலையா வந்திருக்கோம் இந்த ஊருக்கு. ஓ அப்படியா? சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, எங்க ஊருக்கு போய் சாப்பிடுறோம். என்னது, உங்க ஊருக்கு போய் சாப்பிடுறீங்களா? வாங்க வாங்க, இங்கே வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் அவன் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு கிளம்பி போனாங்க. சாப்பாடும் முடிச்சாங்க. அப்பதான் அந்த ஊரோட பெருமைய பார்த்தாங்க. பாத்தியா கோவிந்து, ஆசிரமம் எவ்வளவு சுத்தபத்தமா இருக்குன்னு. நம்ம இதுவரைக்கும் எவ்வளவு ஊரு சுத்தி இருக்கோம், இருந்தாலும் இங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பாட இதுவரைக்கும் நம்ம எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஆமாம்பா, அந்த வயசானவங்கள கூட எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பாத்துக்கிறாங்கன்னா நேத்திக்கும் இன்னைக்கும் விஷயமா இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய கஷ்டமே இருக்கணும். அண்ணே, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. நீங்க இந்த ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாம அனாதாசிரமம், வயசானவங்களுக்கு பாத்துக்கிறது அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறீங்க. இருந்தாலும் இது இன்னைக்கு நேத்து கதை இல்ல, இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஐயோ தம்பி, பணத்துக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஆனா இங்க நடக்கிறது நல்ல குணம், அதுக்கு எங்களுக்கு கணக்கு இல்ல. இதுக்கு பின்னாடி ராமலம்மா அம்மா, ஷாம்பையா அப்பா இருக்காங்க. அவங்களோட கதை தான் இன்னைக்கு எங்களை மாத்திருக்கிறது. நாங்க கூட அவங்களதான் கடவுள்னு கும்பிடுறோம். அவங்க கடவுளோட பசங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய கதையே இருக்கு. என்னது, கடவுள் பசங்களா? அந்த கதை என்னன்னு எங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லுங்க. சரி வாங்க, அந்த மரத்துக்கடியில சில்லுன்னு காத்துல உக்காந்து நிம்மதியா பேசலாம். இது பொய்க்கதை இல்ல, உண்மையா நடந்த சங்கதி. இப்படி அந்த கதையை பத்தி யோசிச்சுக்கிட்டே அமலம்மாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க ஊரு கூட உங்க ஊரு மாதிரி தான் இருந்துச்சு. அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு, அவங்கவுங்க பாட்டுல அவங்கவுங்க இருப்பாங்க. ராமலம்மா அம்மாவும் ஷாம்பையா அப்பாவும் தான் அதுக்கு விரோதமானவங்க. அவங்களுக்கு பெருசா சொத்து பத்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சின்ன வீடு, விவசாயம் செஞ்சு வர ஆதாயம் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். ஒரு வயசான கிழவிக்கு ராமலம்மா அவங்க கையில இருக்கிற ஒரு ரொட்டிய கொடுத்து, பாட்டி, நீங்க பசின்னு சொல்றீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் கையில எதுவுமே இல்ல, இந்த ரொட்டி மட்டும்தான் இருக்கு, இத சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நன்றிமா, நீ நல்லா இருப்ப, உனக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு உன்னோட புண்ணியத்தினால நான் என்னோட வயிறை நிறைச்சுக்கிட்டேன், நீ எப்பவுமே நல்லா இருப்பமா. அப்பதான் ராமலம்மாவோட புருஷனான சாம்பைய வந்தாரு. ராமலோ, நீ வீட்ல சாப்பிடுறதுக்குன்னு உனக்காக வச்ச ரொட்டிய கொண்டு வந்து கொடுத்திருக்க. பரவாயில்லங்க, எனக்கு வேற ஏதாவது கிடைக்கும். ஆனா பசியில வந்த அந்த பாட்டிக்கு எதுவுமே கொடுக்காது இருந்திருந்தா, ஐயோ, அவங்க பசியில இருக்கிறத என்னால பார்க்கவே முடியலங்க. சரி ராமலம்மா, இப்ப அந்த ரொட்டி அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டல, வா வீட்டுக்கு போலாம். நேத்து நைட்ல இருந்தும் நீயும் சரியா சாப்பிடல, ஏதாவது போய் சாப்பிடலாம். பாட்டி, இன்னொரு தடவை இந்த பக்கம் வரும்போது எங்க வீட்டுக்கு வாங்க, வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புறோம். இந்த தடவை உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்க முடியல. ஐயோ பரவாயில்லப்பா, இப்படி இருக்கிறதே ரொம்ப பெருசு. இவ இவளுக்காக வச்ச சாப்பாட எனக்காக கொடுத்தா, இவ மனசு எவ்வளோ பெரிய மனசு. சரிப்பா, நான் இன்னும் இங்க இருந்து கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படி சொல்லி பாட்டி அங்கிருந்து கிளம்புனாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. நாள் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு ஆளு ரொம்ப பசியில நின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தா. அத சாம்பைய பார்த்தாரு. யாருப்பா நீங்க, எங்க இருந்து வந்தீங்க? ரொம்ப பசி எடுக்குது போல. ஆமாங்கண்ணே, நான் பட்டணத்துல இருந்து வரேன், ரொம்ப பசிக்குது, யாருக்கிட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா ரொம்ப வெக்கமா இருக்கு. இங்க பாரு தம்பி,
வயிற்றுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சரி, எங்க வீட்டுக்கு வாங்க, வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புறேன் அப்படின்னு தான் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தனக்குன்னு எடுத்து வச்ச கூலையும் ஊர்காவையும் கொடுத்தான். இங்க பாருப்பா, இந்த கூலை குடிச்சிட்டு இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தன்னோட கையில இருந்த காசு அவங்கிட்ட கொடுத்து பார்த்து ஊருக்கு போயிட்டு வான்னு சொன்னான். அண்ணன், என்னோட கஷ்டம் உங்களுக்கு எப்படிங்க அண்ணன் தெரிஞ்சது? பொறாம இல்லாத உங்க மனச பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அண்ணன். உங்களுக்குன்னு வச்சிருந்த கொஞ்சோண்ட சாப்பாடு கூட எனக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருப்பா, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சது. உன்னால முடிஞ்சா உன்ன மாதிரியே கஷ்டப்படுற 4 பேருக்கு நீ உதவி பண்ணு. இப்படி ரங்கா கதைய சொல்லிக்கிட்டே இப்படி அவங்க கஷ்டம்னு யாரு வந்தாலும் எதை பத்தியும் யோசிக்காம அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்க கையில காசு இல்லைனாலும் இருந்ததுல அவங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த இந்த ஊரு ஜனங்க இவங்களுக்கு எங்கிருந்தோ காசு வருது, அதனாலதான் இவங்க உதவி பண்றாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு திருட நைட்டு நேரத்துல அவங்க தானம் பண்றத பார்த்து எப்படியாவது இந்த சாம்பையா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல திருட்டுத்தனம் செய்யணும். இவங்க கையில எவ்வளோ காசு வச்சிருந்தா இவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாத்தையும் தூக்கிடுறேன். இப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு சாம்பையா ராமலம்மா வீட்டுல தூங்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திருட போனா. அவங்க வீட்டுக்கு போய் எல்லா பக்கமும் தேடினா, எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. வெளியே ராமலம்மா சாம்பையா நின்னுகிட்டு இருந்தாங்க. ராமலம்மா, நாளைக்கு நம்ம யாருக்கு உதவி செய்யலாம்? இன்னைக்கே வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு எல்லாமே காலி ஆயிடுச்சு. என்னங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பக்கத்து வீட்டு சரோஜம்மாவுக்கு நாளைக்கு தானியம் கை சேர்ந்துரும். அவங்க கிட்ட கொஞ்சம் கடை வாங்கிக்கலாம். இல்லனா நம்ம கையில இருக்கிற நகையை நட்டு ஏதாவது வித்தாவது மத்தவங்களுக்கு தானம் பண்ணலாம். சரி ராமலம்மா, அந்த கடவுள் மனுஷனை படைச்சதே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதுக்காக. நம்ம சாப்பிடலனாலும் நம்ம கஷ்டப்பட்டு மத்தவங்களோட வயிறை நிறைக்கலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் பசின்னு நம்மள தேடி வரவங்களுக்கு நம்ம கையிலான உதவிய செய்யலாம். இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யதான் அந்த கடவுளை நம்மள அனுப்பி வச்சிருக்காரு போல. அந்த வார்த்தையை கேட்டு இருட்டுல நிக்கிற அந்த திருடனோட மனசே கரைஞ்சு போச்சு. அவங்களோட கையில எதுவுமே இல்ல. அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. போய் அவங்க கால்ல விழுந்தான். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்க வீட்டுல திருட்டுத்தனம் செய்யறதுக்காக நீங்க பணம் இருக்கிறவங்கன்னு நினைச்சு நான் வந்தேன். உங்க கையில காசு இல்லனாலும் மனசால நீங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. யாருப்பா நீ? ஏன்பா அழுவுற? இங்க பாருப்பா, நீ எங்க வீட்டுல திருடதான் வந்தேன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீ இவ்ளோ கவலைப்படும் போது கண்டிப்பா அந்த கடவுள் உன்னை மன்னிச்சிடுவான். ஐயா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் உங்க கூடயே இருந்துடுறேன். உங்க கூட இருந்துகிட்டு உங்களை மாதிரியே நான் சேவை பண்றதுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. செஞ்சு வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க கூட எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரங்கா அந்த கதைய நிறுத்தினா. ஓஹோ, அப்படியா? அந்த திருடன் தான் இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு காரணமா? ஆமா, அந்த திருடன் யாரு? அப்புறம் என்ன நடந்தது? ஆமா, அந்த திருடன் தான் இந்த ஊருக்குள்ள மாற்றம் வர்றதுக்கே ஒரு காரணம். அவனுக்குள்ளான அந்த மாற்றம் தான் இந்த ஊரே மாறுறதுக்கு முக்கியமான காரணம். அப்படி அந்த திருடன் என்னதான் பண்ணா? இந்த ஊருக்குள்ள இருக்கிற மனுஷங்க ஒரு திருடனோட மனசே இப்படி மாறி அவன் இந்த அளவுக்கு உதவி செய்யறான் அப்படின்னா எதுக்காக நம்ம மாறக்கூடாது? நம்மளும் 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு ஊரு ஜனங்களும் மாறினாங்க. ஆமா, இத்தனைக்கும் அந்த திருடன் யாரு? அந்த ராமலம்மா. அந்த திருடனால தானே இந்த மாற்றம் வந்துச்சு. அவன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே ரங்கா அவனோட நெஞ்சு மேல கை வச்சுக்கிட்டு, அந்த திருடன் வேற யாரும் இல்ல, நான் தான். என்னது, அந்த திருடன் நீயா? நீங்க சொன்ன மாதிரி அவங்க கடவுளோட பசங்க தான். ஒரு திருடனோட மனச மாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பெரியவங்க. பணத்தை விட உண்மையான மனசுதான் பெருசுன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உங்களோட பெருமையை பத்தி எங்க ஊருக்கும் கொண்டு போறோம். நீங்க பண்ற மாதிரி உதவிய எங்க ஊர்லயும் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். நானும் அதை பத்தி தான் சொல்லான்னு யோசிச்சேன். இப்படி ரங்கா அந்த ஊருக்கு வர ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த ஊரோட பெருமைய பத்தி சொல்றது மட்டும் இல்லாம அவங்களையும் உதவி செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தா. புதுசா வேலைய பட்டணத்துக்கு போய் கத்துக்கிட்ட வெங்கண்ணா காட்டு வழியா ஊருக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்ப அந்த காட்டுக்குள்ள கரடியோட சத்தம் மெதுவா வெங்கண்ணா காதுக்கு விழுந்துச்சு. மெதுவா திரும்பி பார்த்தான். ஐயோ,
இந்த வழியா கரடி வருது போல. இப்ப நான் என்ன பண்றது? எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாக்கும்போது கரடி வந்து அவனோட முன்னாடி நின்னுச்சு. அத பார்த்து வெங்கண்ணா ரொம்பவே பயந்து ஓட ஆரம்பிச்சான். இப்படி வெங்கண்ணா காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாரோ அவனோட கைய புடிச்சு நிறுத்தின மாதிரி தோணிச்சு. உடனே வெங்கண்ணா தலையை தூக்கி மேல பார்த்தான். அப்போ மரத்து மேல உக்காந்து இருக்கிற ஒரு பையன் அவனுக்கு கை கொடுத்து மேல தூக்கி விட்டான். வெங்கண்ணாவும் அந்த பையனோட உதவியால மரத்து மேல ஏறி உக்காந்தான். இங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது மரத்து மேல ஏறி உக்காந்துக்கணும். ஏன்னா கரடிக்கு மரத்து மேல ஏற முடியாதுல்ல. பரவாயில்லப்பா, இந்த மாதிரி ஒரு பயந்த நேரத்திலயும் தெளிவாதான் முடிவெடுத்திருக்க. ஆமா, நீ யாருப்பா? என் பேரு கோவிந்து. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. இப்படியே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு ஏதாவது பழங்க கிடைச்சா பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு என்னோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க பாருப்பா, உனக்கு தங்குறதுக்கு இடமும் உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து வேலை கொடுக்கற. நீ என் கூட வரியா? நீ என் கூட வந்தா வேலையை கத்துக்கிட்டு சந்தோஷமா என் கூடயே இருக்கலாம். வா போலாம். எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன்னு சொன்னா நான் எங்க வேணாலும் வரேன் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து வெங்கண்ணா இருட்டானதுக்கு அப்புறம் கோவிந்தா கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனான். இப்படி மறுநாள் காலையில வெங்கண்ணா ஊரு ஜனங்களெல்லாம் வர சொல்லி பட்டணத்துல அவன் கத்துக்கிட்ட வேலையை பத்தி எல்லாருகிட்டையும் சொல்லலாம்னு முடிவு பண்ணான். குரு, ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் சொல்லணுமா? ஆமாண்டா, நான் பட்டணத்துக்கு போய் வேலையை கத்துக்கிட்டு வந்ததே இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சொல்லணும்ல. இந்த வேலையை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே தடவை தெரியற மாதிரி ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவை கொடுத்தான். கோவிந்த கொடுத்த ஐடியா வெங்கண்ணாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்படி வெங்கண்ணா பிரச்சாரம் பண்ண விஷயம் அந்த ஊர் தலைவரான தங்கையாவுக்கு தெரிஞ்சு வெங்கையாவை வீட்டுக்கு வர சொன்னாரு. ஐயா, வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஏன்பா வெங்கண்ணா, உங்க அப்பா அம்மா இறந்த உடனே நானே உன்னை கூட்டி வந்து என் வீட்டுல வச்சுக்கிட்டு வளர்க்கலான்னு உன் வீட்டாண்ட வந்த. அந்த நேரத்திலேயே நீ ஊரை விட்டு எங்கேயோ போயிருந்த. அப்போ யாரோ உன்னை கூட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். உங்க அப்பா அம்மாவை இழந்த உடனே நீ மூளைல உக்காந்து அழுவாம நீ பட்டணத்துக்கு போய் நல்லபடியா வேலையை கத்துக்கிட்டு அதே வேலையை இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கத்து கொடுக்கலான்னு வந்திருக்க. ஐயா, அப்பா அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியூர் போய் ஏதாவது வேலையை கத்துக்கலாம் அப்படின்னு பட்டணத்துக்கு போய் அங்க வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலையை பத்தி நம்ம ஊரு ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த ஊருக்கே வந்தேங்க ஐயா. சரிப்பா, எனக்கும் என்னோட வீடு பழைசாயிருக்கு. ஊருக்குள்ள புதுசா இன்னொரு வீடு கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நீதான் நல்லபடியா வீடை கட்டி கொடுப்பியே. எப்பத்துல இருந்து நீ வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அன்னைக்கே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஐயா, நாளைக்கே வந்து வீட்டு வேலைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெங்கண்ணா வீட்டுக்கு வந்தா. வந்து பாக்கும்போது வீட்டுல கோவிந்து ஆட்டுல இருந்து பெரிச்சிட்டு வந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான். டே கோவிந்து, காலையிலேயே ஊர் தலைவரோட வீட்டை கட்ட போனோம், அதனால சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு 2 பேரும் அன்னைக்கு நைட்டு சீக்கிரமா படுத்து தூங்கி காலையில சீக்கிரமா எந்திரிச்சாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே நினைச்ச மாதிரி அற்புதமான பிரம்மாண்டமா ஒரு வீட்டை கட்டி முடிச்சான். ஊர் தலைவர் அந்த வீடை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு, வெங்கண்ணா, உண்மையிலேயே உன் கையில பெரிய மந்திரம் இருக்கு. அதனாலதான் இவ்வளோ அழகான பெரிய வீடை கட்டியிருக்க. இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு நம்ம ஊருக்குள்ளேயே இல்ல. இந்த வீடை கட்டினதுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லு. அவ்வளோ காசை கொடுக்கறேன். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. என்கிட்ட இருக்கிற 2 ஏக்கரை நிலத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன். உடனே வெங்கண்ணா கூட சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டான். இப்படி கொஞ்ச நாள்லயே இவன் இவ்வளவு அழகா வீடு கட்டுறான்னு நிறைய பேரு வெங்கண்ணா கிட்ட வேலையை கொடுத்தாங்க. அதனால வெங்கண்ணா ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. இப்படி நாட்கள் போக போக வெங்கண்ணாவுக்கு வயசாயிக்கிட்டு இருக்கு. கையில காசு வந்துருச்சு. கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. உங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, பணம் சொத்து எல்லாமே வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு கல்யாண நேரம். நீ சொல்றது என்னவோ உண்மைதான். எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு சம்பந்தம் தேடி வந்திருக்கு. சரி, அந்த சம்பந்தம் சரியாயிடுச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அதே நேரம் பார்த்து சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட சம்பந்தம் தேடி வந்துச்சு. அந்த சம்பந்தம் அவனுக்கு பிடிச்சதுனால கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தான். இப்படி கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருந்தான். அவனோட மொத்த வேலையும் கோவிந்து தான் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பா அவங்க கிட்ட வேலை செய்யற பார்வத்தம்மா அப்படிங்கிற கிழவி, ஏன்பா கோவிந்து, வெங்கண்ணா கூட இருந்துகிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றியே, இதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு? பாட்டி, எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. யாருமே இல்லாம நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல வெங்கண்ணா தான் எனக்கு உதவியா எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு என்ன காப்பாத்திக்கிட்டு வந்தாரு.
இங்க பாருப்பா, அந்த வெங்கண்ணா அவன் பாட்டுல சந்தோஷமா கல்யாண வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒத்தையில இருக்கியே, உனக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு ஏதோ நான் சொன்னேன். என் பேச்ச கேட்டா கேளு, கேட்காட்டி போ, இதுல எனக்கு எந்த விதமான நஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி பார்வத்தம்மா கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கோவிந்த அவசரப்பட்டு பார்வத்தம்மாவை திட்டிருந்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சான். பார்வத்தம்மா சொன்ன மாதிரி நான் யோசிச்சாலும் முதல்ல நான் வந்தப்போ 3 நேரம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு. ஆனா இப்ப கூட எனக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுக்கறாரே தவிர சம்பளம் கொடுக்கறது இல்ல. கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு மட்டும் பொண்ணை பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்போ எனக்கும் கல்யாண வயசு வந்துச்சே, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டாரா? இல்லையே. அவரை பத்தி மட்டும்தான் அவரு யோசிச்சார தவிர என்னை பத்தி அவரு யோசிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் கோவிந்த பார்த்து கோவிந்து கிட்ட வந்து, டே கோவிந்து, என்னடா அங்க வெங்கட்டுக்கு மூர்த்தம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, நீ என்னடா நான் இங்கே இருக்க? சரி வா, நான் அங்கேக்கு தான் போறேன், உன்னையும் கூட கூட்டிட்டு போறேன். என்னது, வெங்கண்ணாவுக்கு மூர்த்தம் போய்கிட்டு இருக்கா? கல்யாணம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சொந்தம்னு நினைச்சிருந்தா சொல்லிருப்பாரு, வேலைக்காரன் நினைச்சதுனால தானே சொல்லல. சரி சரி இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சா கூட எனக்குன்னு இருக்கிறது சொந்தம் அவன் மட்டும் தானே அப்படின்னு கல்யாணத்துக்கு போலான்னு முடிவெடுத்து அவர் கூட கல்யாணத்துக்கு கிளம்புனா. இவன் போய் அங்க பாக்கும்போது, டேய், இவ்வளவு நேரம் நீ எங்கடா போயிருந்த? நீ கல்யாணத்துக்கு வரலன்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கோவிந்து எங்க போயிட்டான்னு, ஆனா யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. நீ சீக்கிரமா வந்து இப்படி உக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வெங்கண்ணவோட யாரோ ஒரு சொந்தம் வந்து அவங்கிட்ட ஏதோ ஒரு வேலைய பத்தி சொன்னாங்க. நம்ம கோவிந்த் இருக்கால, அவன் எல்லா வேலையும் பாத்துக்குவான். டே கோவிந்து, இவரு கூட போ, இவரு ஏதோ ஒரு வேலையை கொடுப்பாரு, செஞ்சு முடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரனை தான் கூப்பிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு போய் அவங்க சொன்ன வேலைய முடிச்சிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வெங்கண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு வந்தான். புருஷன் பொண்டாட்டி வரத பார்த்து, ஐயோ, இவ்வளவு நாளா இவங்க கூட தான் இருந்தேன், இப்போ கல்யாணமாயி புது தம்பதிங்களா வீட்டுக்கு வராங்க, இவங்க நடுவுல நான் இருந்தா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆனா நான் எங்க போறது? விந்து, நம்ம ஊர் தலைவரோட இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கான், அங்க நீ நல்ல வீடா கட்டிக்கோ. நீ வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு. வீட கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெங்கண்ணா வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டான். இவ்வளோ நாளா வீடு எப்படி கட்டணும், எப்படி கட்டக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா நீயே வீட கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட உதவி அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் வேலைக்கு ஆகாதவன் எப்படி நல்லபடியா வீடு கட்ட முடியும்? இந்த வீட நான் சரியா கட்ட மாட்டேன், எப்படி முடியுதோ அப்படிதான் கட்டுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போய் வீட்டை கட்டுனா. இப்படி வீடு கட்டியாச்சுன்னு அந்த விஷயத்த சொல்றதுக்காக வெங்கண்ண கிட்ட வந்து வீடெல்லாம் கட்டியாச்சுன்ற விஷயத்தையும் சொன்னான். அண்ணே, வீடெல்லாம் கட்டி முடிஞ்சிருச்சு, ஒரு தடவை நீங்க வந்து பாத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வெங்கண்ணாவும் கோவிந்த வீடை எப்படி கட்டியிருக்கான்னு பாக்குறதுக்காக வீடை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். டே கோவிந்து, இந்த வீட எவ்வளவு அற்புதமா கட்டியிருக்கடா. இத நானே கட்டியிருந்தாலும் இவ்வளவு அழகா கட்டியிருக்க மாட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட கட்டுறது வேண்டாம், நீனே சொந்தமா வீட கட்டிக்கோ. நீ இந்த மாதிரி சுதந்திரமா வாழணும் அப்படின்னு தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். இந்த வீடு யாருக்கோ இல்லடா, உனக்கு தான்டா. உனக்கு கல்யாண வயசு வேற ஆயிடுச்சு, ஒரு சம்பந்தத்தை தேடிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்த கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அண்ணன், என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, உங்க மேல எனக்கு கோவம் இருந்தது. உங்க மேல இருக்கிற கோவத்துல இந்த வீட சரியா கட்டுறது வேண்டான்னு நினைச்சேன். ஆனா என்னோட கையை என் பேச்ச கேட்கல, இந்த வீட அழகா கட்டி முடிச்சிருச்சு. நீங்க எனக்காக இவ்வளெல்லாம் செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. வேலைக்கு மதிப்பு கொடுக்கறவன் எப்பயும் அந்த வேலைய கெட்டதா செய்ய மாட்டான். நீயும் அப்படிதான் செஞ்சிருக்க. நீ இனிமே சந்தோஷமா இரு, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெங்கண்ணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னையில இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.